சரிதான எத்தனை போட்டி தர்மத்தை வாட்டுதப்ப உள்ளங்களை போட்டி சொந்தொழியாவிலும் சுடர் விளக்கு சோதனைய சொந்தொழியாவிலும் சுடர் விளக்கு சோதனையாவோ விதி விளக்கு இறைவா உன் முடிவு சதி விளக்கு இறைவா உன் முடிவு சதி விளக்கு இறைவா உன் முடிவு இது சதி விளக்கு இறைவா உன் முடிவு இது சதி விளக்கு சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை போட்டி தன்னை வாட்டுதப்பா உள்ளங்களை சாட்டி அண்ணன் என்பவன் இணைதாங்கி அத்தனை பேருக்கோ சுமைதாங்கி இணைதாங்கி அத்தனை பேருக்கோ சுமைதாங்கி இடுக்கல் வரும்போது கலைகின்ற இடுக்கல் வரும்போது கலைகின்ற இறைவன் முடிவே சரிதான இறைவா உன் முடிவு இது சரிதான சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை போட்டி தர்மத்தை வாட்டுதப்பா உள்ளங்களை சாட்டி உள்ளங்களை சாட்டி ஏண்டா இந்த உலகத்தின் பாவத்தை ஒவ்வொரு மனிதர்களும் சுமக்காத பாவமே இல்லை. கடவுளே மனிதனாக வந்து சொன்னார், அவருக்கே தண்டனையை கொடுத்தார்கள். நீ பேச இந்த யோசனை உனக்கு யார் சொன்ன? அண்ணா, நீங்களே சபரிக்கு சென்றீர்கள். சென்ற நேரத்திலே அந்த பிளதுவாரத்திற்கு நாங்கள் இருவரும் காவல் இருந்தோம். காவல் இருக்கின்ற நேரத்திலே ஜாமீன் வந்து கூறினார், உன்னுடைய அண்ணனோ இறந்து விட்டார், உன்னுடைய அண்ணனுடைய உதிரமும் பிரித்து வருகிறது வெளியே. ஆகையால் இந்த மன்னன் இல்லா நாடு மயான காடு என்பார்கள். ஆகையால் எனக்காக ஆட்சியாளர் அவர்கள் எனக்கு மணிமணியை சூட்டி இந்த நாட்டினுடைய பொறுப்பை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டார்கள். நீங்க வந்துட்டீங்கல்ல, இந்த அண்ணா இந்த மணிமணி சூட்டி ஆஞ்சநேயா யாரா கொண்டு உனக்கு ஆஞ்சநேயா? ஆமா, டேய் ஆஞ்சநேயா உனக்கு மணிமணி சூட்டி எங்கே இருக்கு? நான் சந்தோஷம், மனதிற்கு மிகவும் சந்தோஷம். இளவரசரே, எங்களை பார்ப்பதற்கு மன மகிழ்ச்சியாக இருக்கின்றது. உங்களுடைய அண்ணன் வாலி இறந்து விட்டான் அல்லவா? என்ன சொல்ற? நீ சந்தோஷமா பேசிட்டு இருக்கிற, அப்படி திரும்பி பாருங்க. எப்படி? அப்படி பாரு. தங்களுடைய அண்ணன் இறந்து விட்டார் அல்லவா? ஆமா, அந்த சாம்பவந்தர் கூறினார் அல்லவா, அவருடைய பேச்சு கேட்டு எனக்கு இப்பேற்பட்ட செயலை செய்து விட்டார். அப்படி என்றால் வந்திருப்பது என்னுடைய உடன் பிறந்த அவர்கள். ஆஞ்சநேயா, என் தம்பிக்கு ஜாம்பவந்தர் வார்த்தையை கேட்டு என் தம்பிதான் இந்த நாட்டுக்கு மன்னனாக ஆகிவிட்டான். ஆமா, இந்த நாட்டுக்கு மன்னன் அவன். அமைச்சர் யாரடா? அமைச்சர் நான் தான் அமைச்சர். யார் தான் இந்த நாட்டுக்கு அமைச்சராக வர வேண்டும் வரக்கூடாது என்று விவசாய சொல்லிவிட்டார். இளவரசர், அமைச்சர், எங்களுக்கு பலம் வந்திருக்கின்றது. அண்ணா, ஏதோ வந்துட்டீங்க. இந்த மணிமணி தானே உங்களுக்கு? இந்த மணி உங்களுடைய கரத்தால் என்னுடைய எண்ணத்துக்கு மணிமணி சுட்டு விடு. நானா? ஆமா, சரி, அப்படியே ஆகட்டும். உனக்கு சூட்டு விட்டேன். இப்போது பெரிய இளவரசர் வாழ்க வாழ்க வாழ்க.
ஒரு கொசுவுக்கு சமம் உள்ளவன் நீ. உன்னுடைய கரத்தை நீ கொடுப்பது, என்னுடைய வீர கரத்தினால் நான் அதை வாங்கி அனுப்பிக்கொள்வேன். நான் அமைச்சர் அல்லவா? ஏய், அமைச்சர் யார அமைச்சர்? யார அமைச்சர் என்று பதவி கொடுக்கலாம்? சிறிய இளவரசர், இதோ பாரு. ஏய், சை, போ வந்து. போ தம்பி, வாய். சரியான பாடத்தை புகட்ட வேண்டுமாடா. புகட்டா நல்ல நேரத்தில் அறிவித்தல்களை திறந்து வைத்து விட்டார். உட்கார். சொல்லுங்கள் அண்ணா, உட்கார் நடத்த. சொல்லுங்கள் அண்ணா. என்னோடு கூட பிறந்த சகோதரன் அல்லவா? ஆமா. நான் உன்னை கொண்டு கேட்டு போகின்றேன். அண்ணா, என்ன வேண்டும்? நாடு வேண்டுமா, நகரம் வேண்டுமா, வீடு வேண்டுமா, வாசல் வேண்டுமா, பொன் வேண்டுமா, பொருள் வேண்டுமா? டேய், 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 டேய். ஏழைக்கு கல்யாணம் அளிக்க உண்மை நாடு என்னோட நீ எனக்கு தெரியுது. என்னுடைய நாடு. ஆமா அண்ணா. ஏய், என்ன வேண்டும் கேளுங்க. அண்ணன் கேட்க பொருளை தடையின்றி கொடுப்பான் உன்னுடைய உடன் பிறந்த தம்பி. நான் எதை கேட்டா நீ தருவாயா? நிச்சயமாக. அப்படியா? மாற்றம் கிடையாது. சத்தியம் செய். சத்தியம். சத்தியம் தான் அண்ணா. நீ எதை கேட்டாலும் சரி, உன்னுடைய உடன் பிறந்த தம்பி கொடுப்பதற்கு தயாராக காத்துக் கொண்டிருக்கிறேன். நீங்களே சொல்லுங்க. போதும், நிறுத்துங்க. சத்தியம் செய்யாதீங்க. ஏன்? சொன்னா கேளுங்க. என்ன? ஏய், செய்யாதீங்க. நான் சத்தியத்தை கேட்கிறேன். என் தம்பி சத்தியத்தை கொடுறான். அந்த நேரத்துல வந்து தடுத்து நிறுத்துறேன். ஏய், என் வீட்டுக்கு வந்த வல்லாட்சி நீ. வல்லாட்சி போடி போடி கொண்டு போடுவேன். தம்பி கொடுறா. நீ எதை கேட்டாலும் சரி, தடையில்லாமல் அளிக்க சித்தமாக காத்துக் கொண்டிருப்பான் உன் உடன் பிறந்த தம்பி சுக்கிரமணி. உட்கார். சொல்லுங்க, சொல்லுங்க. உட்காருடா. சொல்லு, சொல்லு. நீ என்னோட கூட பிறந்தவன். ஆமா. யார் தம்பி? ஆமா. கேட்கலாமா? கேளுங்கள். கேட்க தொடங்கட்டுமா? கேட்கலாம். சிந்தனை செய்ய உனக்கு சிந்தனை செய்ய உனக்கு அந்த பவரால் யாவரும் அந்த பாவலர் யாவரும் தனக்கு அடிமை செவியது உனக்கடா. இந்த சித்திரை முடி உனக்கடா. இந்த சித்திரை முடி உனக்கு. எனக்கு உன்னை கேட்பதற்கு எல்லாத்துக்கும் எனக்கு உரிமை இருக்குங்களா? ஆமா. எதை கேட்டாலும் இந்த சித்திரை முடி உனக்கடா. உன் பத்தினி உரிமை எனக்கு. நீங்கள் எதை கேட்க வேண்டும் என்று நினைத்தாயோ நான் அதை வெறுத்து விட்டேன். சத்தியம் என்பது நீதியை தவறாத ஒரு உத்தமம். ஆனால் அப்படி இருக்கின்ற நேரத்தில் உனக்கு சத்தியத்தை செய்து கொடுத்து விட்டேன். ஆனால் கடைசியாக எதை கேட்க வேண்டுமோ அந்த பொருளை கேட்கலாம். ஆனால் என்னுடைய மனைவி நீங்கள் தாழ்வாக கேட்கின்றாய். இது முறையில்லை, இது தவியில் முடியாது. நீ எத்தனை பேர் எடுத்து போனாலும் சரி, என்னுடைய மனைவி உங்களுக்கு கொடுக்க முடியாது. முடியாது, முடியாது, முடியாது. அண்ணா, எப்பொழுது என்னுடைய மனைவியை தாராளமாக நினைத்தாயோ, எப்பொழுது 5 வயதிலே அண்ணன் தம்பி, 10 வயதிலே பங்காளி, நம்ம இருவரும் இப்பொழுது எதிராளிகள். என்ன ஆயிடுச்சு? அடிச்சுடுயா. என்ன வரைக்கும் எங்க அண்ணன் போட்டு என்ன அடிச்சிட்டு இருக்க? நான் பார்த்து கொண்டுதான் இருந்தேன். என்ன பாக்குற நீ? இளவரசர் வரலன்னு தான் பார்த்தேன். சரி, அண்ணன் தம்பிக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கும். நம்ம அதுல தலையிடலாமா? வரலான்னு பார்த்த வழி தடுக்கலாகி போச்சு உனக்கு. தவறுதானே? குட்டி மாதிரி தான் ஒரு ஆட்சி. ஏய், அவருக்கு இளவரசரே, பால்மண்டி செய்யுங்கள். வா, இளவரசரே, இருங்கள். நான் பார்த்துக் கொள்கின்றேன். நான் இருக்கும் பொழுது, ஆட்சியை நான் இருக்கும் பொழுது அவசரப்படாது. நான் பார்த்துக்கிறேன். வாலி,
எல்லாருமே நான் வரத்தை பெற்றது யாருக்காக? இந்த ஆஞ்சநேயனுக்காகத்தான் வரத்தை பெற்றேன். அவனு சிவனுடைய அம்சம். அவனை கொல்லுவதற்கோ வெல்லுவதற்கு இந்த உலகத்தில் எவருமே இல்லை. ஆகவே ஆஞ்சநேயனுக்காகவே நான் வரத்தை பெற்றேன். எப்பேற்பட்டவர்? என்னோடு யார் சமருக்கு வருகின்றார்களோ அவருடைய பலத்தில் பாதி வந்து என்னை வந்து அடைய வேண்டும். ஆஞ்சநேயனும் சுக்கிரீவன் என்று சமர்ப்பு செய்தார்கள். அவருடைய பலத்தில் பாதி என்னை அவர்களுடைய பலத்தில் சிறுக 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 குறைந்து கொண்டு வருகிறது. என்னை ஜெயிப்பதற்கு ஒருவரும் இல்லை. ஆகவே அவர்கள் விட்டு வைப்பதும் இல்லை. இனி முதல் என் தம்பி உயிரோடு இருக்கக்கூடிய சுக்கிரீவா ஓடாத இல்லடா. செய்ய முடியவில்லை. அதை பற்றி சிவகா பருவதம் முடியவில்லை. அந்த மலை மீது ஏறிவிட்டால் இந்த இடத்திற்கு அண்ணன் வரமாட்டார். தப்பிச்சு விடலாமா? தப்பிச்சு விடலாம். வரமாட்டார் இல்லவா? நிச்சயமாக இந்த இடத்துக்கு என்னுடைய அந்தரங்கம் எல்லாம் இவனுக்கு தெரியும். எப்படி தெரியுமா? துந்திவன் சிரத்தை அறுத்து அவன் உடலாகப்பட்டது கிஷ்கிந்தையில் மலை போன்று குவிந்து விட்டது. அவனுடைய சிரமாகப்பட்டது. மதங்கம்மா முனிவர் மதங்கம்மா சாலையில் தபத்தை செய்து கொண்டிருந்தார். அவர் கரத்தில் சென்று அவருடைய இந்த துந்திவின் சிரம் விழுந்தது. இப்பேற்பட்ட பாதக செயலை யார் செய்தவன்? இன்று போக நாளை இந்த ரிஷிமுகா பருவத்திலே இந்த மலை மீது அவன் பாதப்பட்டால் அவனுடைய சிரமாகப்பட்டது 1000 சுக்களாக வெடிக்க கடவுது என்று சாபத்தை கொடுத்தார். ரிஷிமுகா பருவத்திலே அந்த மதமா முனிவர் யார்? தேவேந்திர அம்சத்திலையும் என்னுடைய தாய் அருணாதேவி அம்சத்திலும் இந்த வாலி பிறந்தேன். சூரியனுடைய அம்சத்தில என்னுடைய தம்பி சுக்கிரீவன் பிறந்தார். மதங்கம்மா முனிவரிடம் என்னையும் என்னுடைய தம்பியும் ஒப்படைப்பதற்காக நாரத மகாமுனிவர் அழைத்து சென்றார். அந்த நேரத்தில் மதங்கம்மா முனிவரே என்னுடைய தாய் அருணாதேவியை பார்த்து ஆசைப்பட்டு சேர்ந்ததில் என்னுடைய தங்க அஞ்சனாதேவி பிறந்தார். இருப்பினும் இவர்களை விட்டு வைக்கவே கூடாது. நீ ரிஷிமகா பருவத்திலே காலத்து கைத்து என்னுடைய அந்தரங்கம் எல்லாம் உனக்கு தெரியும். அந்த மலை மீது என் பாதம் பட்ட என் தலை 1000 சுக்குல போகிறது இவனுக்கு தெரியும். அதனால்தான் இவன் வந்து மலை மேல வாடா மலை மேல வாடா மலை மேல உரிமையை நான் அனுபவிக்கின்றான். அந்த வெற்றி யாருக்கு தோல்வி யாருக்கு என்பதை சந்திக்க வேண்டும். மாமா என்ன வேண்டும்? உன் கண்களை கவர்ந்து போய்விட்டேன். உன் பார்வையை பார்த்து பார்த்து பதக்கி போய்விட்டேன். மோகத்தை ஊற்றிவிட்ட மோகினி பின்னி, உணர்ச்சியை ஊற்றிவிட்ட உலக அழகி, நீ மட்டும் என்று உதத்தை அசைத்து விட்டார். என்னுடைய அந்தரங்க கோட்டையிலே உன்னை என் முடியாது 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 என்று மலை மீது காலத்தை கழிக்கின்றார். வா என்னோடு நாம் பிரயாணித்திருப்போம். வேண்டாமா சொன்ன கேள்வி வடிவே உன் முகம் காண வருவாய் பணிதாமணி
முடியாது முடியாது முடியாது. என்னடி பாருங்க எத்தனை பேர் நான் சொல்லுடி உன்னுடைய உறுதி உடையட்டும் என் காம பசி அடங்கட்டும் ஐயோ, கொண்டு போனானே தம்பி கொண்டு போனானே தமிழக்மணா பார்த்தாயா இந்த சிற்றன்னை கைகையின் வார்த்தையை கேட்டு 14 ஆண்டு காடாக வேண்டும் சொல்ல மேற்கொண்டு கானகம் வந்தோம். கானகம் வந்த இடத்திலே மான் ஒன்று ஓட அந்த மானை பிடித்துத்தார்கள் என்று உடைய மதையை ஜானகி கேட்டார். நானும் வேண்டும் என்று உரைத்தேன். ஆனால் உன்னுடைய மதையோ அந்த மான் தான் வேண்டும் என்று கேட்டதால் கானகத்தில் பன்னக சாலை ஒன்று அமைத்து உன்னையும் ஜானகி விட்டுவிட்டு அந்த மானை பிடித்து வருவதற்காக சென்றேன். அந்த மானுடைய கணக்கை அகப்படவில்லை. அப்படி அகப்படுவத காரணத்தால் மானத்தை விட்டு அந்த மானானது உயிரை துறந்தது. அந்த மானானது உயிரை துறக்கின்ற பொழுது சீதா அபயம் லக்ஷ்மணா அபயம் சீதா அபயம் லக்ஷ்மணா அபயம் என்று அல்லவா விட்டது. அந்த கூக்குரல் கேட்டு எனக்குத்தான் ஆபத்து வந்து விட்டது என்று எண்ணி ஜானகி பேச்சை கேட்டு ஓடி வந்தாய். ஆனால் மானாக வந்தது மானல்ல மாரிசன். மறுமுறையில் சென்று பர்ணசாலையில் பார்க்கும் பொழுது ஜானகி லக்ஷ்மணா பார்த்தாயா தென்னலையான குடிய ராவணேஸ்வரன் சீதையை சிறை கொண்டு போயிருக்கிறான். அந்த நேரத்திலே அவனை எதிர்த்து போராடி நம்முடைய சிறிய தந்தை ஜடாயுவின் இருகளை துண்டித்து விட்டிருக்கிறான். அதனால் அவர் உயிருக்கு ஊசாடி கொண்டிருக்கிறார். இப்போது சென்று அவருக்கு சேவடி ஏமச்சடங்குகளை செய்துவிட்டு பிறகு சென்று ஜானகி தேடுபடியும் ஈடுபடுவோம். அப்படியே ஆகட்டும் லக்ஷ்மணா அண்ணா. விதிவசமே விதிவசமே
யாரோ ஒருவர் நம்ம நாடி வருவது போல் தெரிகிறது. யார் என்று அமர்ந்து என் தாளினை மணிந்து நின்று தயவுடன் வந்து இங்கே செய்திதான் நான் அறிய செப்புவாயந்தனே. பாரினில் நேர்ந்த கூரை, இந்த பாரினில் நேர்ந்த கூரை பறிவுண உரைக்கிறானா சீருடன் உமது கூரை செவ்வன திருப்பனானே. குண்டலந்திவா குண்டலாதிபா, ஆஹா, அந்த ஒரு நேரத்திலே என்னுடைய தாயாகப்பட்டவள் அஞ்சனாதேவி உன்னை பார்த்து யார் குண்டலாதிபா என்று அழைக்கின்றார்களோ அவர்களுக்கு கடைசி வரை நீ சீடனாக இருக்க வேண்டும், இது என்னுடைய ஆணை என்று தெரிவித்தார். அப்படி என்றால் குண்டலாதிபா என்று அழைத்தது தாங்களா? நானேதான். சுவாமி, பாதங்களை நாடி நான் பணிந்திருந்தேன். சுவாமி, வாயுதேவனுக்கும் அச்சராதேவிக்கும் மகனாக பிறந்தான். என்னுடைய பெயரும் ஆஞ்சநேயன். சுவாமி, ஆஞ்சநேயனா? உண்மைதான். நீயா? தமிழ் போனா பார்த்தாயா, இவர் கூறுவதை நான் நம்ப வேண்டுமா? உண்மைதான். ஆஞ்சநேயனா? எப்படி நம்புவது? எப்படி நம்புவது? சுவாமி, நீ ஆஞ்சநேயன் என்பது உண்மையானால் ஆஞ்சநேயனுக்கு விசுவரூபனுக்கு கூடிய திறமை உண்டு. உண்மைதான். அந்த விசுவரூபத்தை நீ காட்டினால் நீதான் ஆஞ்சநேயன் என்பதை ஒப்புக்கொள். இவ்வளவுதானே? ஆமா. தங்கள் சித்தமே எமது பாக்கியம். இப்போதே பார்த்து சுவாமி, நீதான் ஆஞ்சநேயன் என்பதை ஒப்புக்கொண்டேன். ஆனால் நான் சுவாமி, புரிவாயா? புரிகின்றது சுவாமி, தங்களுடைய திருமுகத்திலே தெரிகின்றது. சரி, ராம், எதற்காக இவ்வளவு சோகத்தோடு வந்திருக்கிறாய்? சுவாமி, அடிவதை தாங்க முடியவில்லை. சுவாமி, என்ன அடிவதை தாங்க முடியவில்லை? உண்மைதான். யாரால? கிஷ்கிந்தை ஆளக்கூடிய வாலி பெரிய இளவரசர் தம்பி என்று பாராமல் தம்பி அடிக்கின்றார், தம்பி மனைவி என்று பாராமல் கற்பை சூறை அடிக்கின்றார், நான் ஏன் ஆஞ்சநேயன் என்று பாராமல் என்னையும் அடிக்கின்றான். சுவாமி, தாங்கள் தான் காப்பாற்ற வேண்டும். அப்படி என்றால் எங்க உங்களுடைய இளையரசர் போயிருக்கின்றார். தெரியுமா, உனக்கு ஏற்பட்ட இன்னல்கள் அனைத்தும் இதோ இருக்கும் ஆஞ்சநேயனால் நான் அறிந்து கொண்டேன். அப்படியே அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. நீங்கள் போருக்கு செல்லுங்கள் வாலியோடு, நான் பின்தொடர்ந்து வருகிறேன். ஏன் சுவாமி, என்ன நாங்க ஏற்கனவே உதப்பட்டதெல்லாம் பத்தலையா? மறுபடியும் வாழிக்கிட்ட போய் நாங்க உத வாங்கிக்கிட்டு வரணும், அதுதான் உங்க ஆசையா? சுவாமி, நான் சென்றால் அடிக்கின்றான். சுவாமி, சுவாமி, இப்பொழுது நாங்கள் இருவரும் இப்பொழுது சமருக்கு செல்ல வேண்டும் என்று கூறிவிட்டீர்கள். ஆமா. ஆனால் எங்கள் இருவருக்கும் ஒரு சந்தேகம் சுவாமி. சந்தேகமா? ஆமா. சந்தேகம் என்பது ஒரு தொற்று சந்தேகம் இருக்கவே கூடாது. அப்படியா? என்ன சந்தேகம்? சுவாமி, அத பார்த்தியா? துந்தமனுடைய எலும்பு கூடு மலை போல் காட்சி அளிக்கிறது. அந்த துந்தமனுடைய எலும்பு கூட்டை உங்களுடைய பாதத்தால் கலைத்தால் அப்பொழுது எங்களுடைய சந்தேகம் தீர்ந்து. ஏன்னா அந்த எலும்பு கூட்டை யாராலும் அசைத்து பார்க்க முடியாது. முடியாது. இவருடைய அண்ணன் வாலி அதை தூக்கி இறக்கி வைத்து விட்டு செல்வார்.
அப்படியா? அப்பேற்பட்ட பலம் படைத்த பலம் குறைந்து விட்டதா இல்ல அதிகரித்து விட்டதா என்று சரி, பார்ப்பார். இவ்வளவுதானே, இதற்கு நான் தேவையில்லை. இவருடைய தம்பி லக்ஷ்மணனே போதும். தம்பி லக்ஷ்மணா, அதோ பார்த்தாயா, மலை போல் குவிந்து கிடக்கின்ற அந்த துந்தி பிராட்சன் எலும்பு கூட்டை உன்னுடைய இடதுகள் பெறுவர்களால் ஆகாயத்தில் தூக்கி பார்க்கலாம். சந்தேகம் இன்னொரு சந்தேகம் இருக்கிறது. இளவரசரே, சந்தேகம் வந்த தொத்தி யாரும் பிடிச்சா விடாது. எது வேணும் தெளிவா கேட்டுக்குங்க. சுவாமி, அந்த பார்த்திலே 7 மராமரங்கள் வளைந்து வளைந்து காட்சியளிக்கிறது. அந்த 7 மராமரங்களை ஒரே பாரத்தால் குலைத்தால் நேர்முகத்தில் நின்று விட்டால் அப்பொழுது எங்களுடைய சந்தேகம் தீர்ந்துவிடும். சந்தேகம் அப்படியா? இத பார், அத வளர்ந்து வளர்ந்து காணப்படுகின்ற 7 மரமரங்களை ஒரே பாரத்தால் சபரிக்கு செல்லுகின்றோம். அப்படியா? இளவரசரே, நீங்க சமர் செய்யுங்கள். நான் பிறகு வருகிறேன். வந்து விட்டீங்களா? வாடா. டேய், விடுவனடா. இன்னும் ஒரு முறை வந்தீங்க, உங்க பின்னண்டாண்டா அங்க இருக்க வரண்டா. சுவாமி, நீங்கள் கூறிய பிரகாரம் சென்றோம். என்னுடைய அண்ணன் வாலியிடத்தில் சபருக்கு அடி அடி என்று அடித்த, உதை உதை என்று உதைத்த அடிக்கின்ற அடி எங்கள் இருவரால் தாங்க முடியவில்லை. சுவாமி, தங்கள் பேச்சை கேட்டுதானே சென்றோம். சுக்ரீவா, நீங்கள் இருவரும் போர் புரிந்ததை நான் பார்த்து கொண்டுதான் இருந்தேன். ஆமா, அப்ப நாங்க அடி வாங்குறத பாத்துக்கிட்டு தான் இருந்தீங்க. ஆமா, ஏனென்றால் நீங்கள் இருவரும் ஒரு தாய்க்கு பிறந்தவர்கள். ஆமா, அதனால் உங்களுடைய இருவருடைய முகமும் ஒரே முகமாக காட்சியளிக்கிறது. அதனால் ஒருவேளை வாலி என்று நினைத்து சுக்ரீவா உன் மீது பானத்தை எய்து விட்டான். என்னாவது யாருக்கு ஒரு பானத்தை போட வேண்டியதானா சுவாமி? இளவரசரே, நீங்க இறந்துருவீங்க. அதனால நீங்க மறுமுறை போருக்கு போங்க. ஐயோ, எங்களால போக முடியாது சுவாமி. மறுமுறை எங்களால அந்த உதவி வாங்க முடியாது, தாங்க முடியவில்லை. ஒரு அடியே இடி போல இருக்கின்றது. சுக்ரீவா, என்ன சூரியன் குமாரரானே சுக்ரீவா, அஞ்ச வேண்டாம். சூரியன் குமாரரானே சுக்ரீவா, அஞ்ச வேண்டாம். அன்புறும் தம்பி நீயே, ஆரையும் சுற்றும் நீயே. எந்தனின் நல்வாழ்த்துக்கள் என்றுமே உனக்கு உண்டு. எந்தனின் நல்வாழ்த்துக்கள் என்றுமே உனக்கு உண்டு. சிந்தையில் எதுவும் வேண்டாம், சீக்கிரம் புறப்படுவி. சுக்ரீவா, நீ பயப்பட வேண்டாம். இதை பார்த்தாயா, இவனுடைய தம்பி கழுத்தில் கஜவச மாலையானது இருக்கிறது. இந்த மாலையும் உடைய கழுத்தில் அனுப்பித்து அனுப்புகிறேன். அப்படியா? அப்படி அனுப்பினீங்கன்னா சுவாமி, அப்ப வெற்றி எங்களுக்கு. அட இருப்பா, நாங்க சமர் செய்ய போறோம். எங்களையே அடிவோதன மகா அடிக்கின்றார். இந்த மாலை போய் வாலியை கொண்டுடுமா? ஆஞ்சநேயா, மாலை வாலியை கொள்ளாது. மாலை அணிந்திருப்பவர் யார்? சுக்ரீவன். மாலை இல்லாமல் இருப்பவர் யார்? வாலி. அப்படி அடையாளம் கொண்டு நான் பானத்தை போட்டு விடுவேன். அப்படியா? ஆமா, அப்படியே ஆகட்டும் சாமி. தம்பி, சீக்கிரமா கட்டும்.